எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். எப்படி தான் இந்த பாடாப்போன சக்கரை நமக்கு வந்தது, ஏன் நம்ம இவ்வளோ பாதிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத கிராஸ் ரூட் லெவலில் நம்ம இன்றைக்கி அலசலாம். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் கச்சா ஹவுஸ் பார்க்கலாம். இது ஒரு தமிழ்நாட்டில் மன்னார்குடியில் அங்கேருந்து காரைத்திடல் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கச்சா ஹவுஸை முதல்ல பார்க்கலாம். பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய முக்கியமான பிரச்சனை என்னென்னா, சார் அம்மாவுக்கு சர்க்கரை இல்லை, அப்பாவுக்கு சர்க்கரை இல்லை, எனக்கு எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல, இல்லை 2 பேருக்கும் சர்க்கரை இருக்குது, எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. இதுக்கான கிராஸ் ரூட் லெவலில் எங்கே பிரச்சனை நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்ப்போம், என்ன சார் உங்கள் உள்ள தாம்பத்தியம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால், சார் எங்கே சார் தோலுக்கு மேலே பசங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற காலகட்டத்தில் இவ்வளோ தான் சார் இவங்க வீடு. இது ஹாலு, இது ஒரு பெட்ரூம், இது கிச்சன். இங்கேயே தோலுக்கு மேலே பசங்க வளர்ந்தாலும் ஒரு தாத்தா கையில் இந்த வயசில் தாத்தா தானே, 40 வயசு 45 வயசில் ஒரு கை குழந்தை இருக்கும். எத்தனாவது குழந்தைன்னு கேட்டால் 10வது குழந்தைன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தாங்க இவங்க ஸ்பேஸு. இப்போ தான் நம்ம சொல்கிறோம் 3 BHK 4 BHK, கிட்ஸுக்கு தனி ரூமு, ப்ரேயர் ரூமு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா முதல்ல காட்டணும் இல்லையா, இது ஹால், இது பெட்ரூம். இங்கே தான் எல்லா சம்பவம் அரங்கேறி இருக்குது. இங்கே தான் 11 குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க. இது தான் இவங்களுடைய மண்ணடுப்பு. இது இப்போ நம்ம பிரதம மந்திரியோட திட்டத்தின் கீழே ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிராஸ் ரூட் லெவல் பிரச்சனை அப்படின்னா அடிப்படையில் பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம சில விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு 3-5 விஷயங்களை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். ஸோ இது இந்த 5 சென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது 5 புலன்கள்லேருந்து வருது. அதை ஐம்புலன்கள், அதாவது மெய்வாய் கண்மூக்கு செவி என்கிற 5 புலன்கள் மூலமாக நம்ம அனுபவிக்கிறோம். இது பேசிக் ஃபண்டமெண்டல். ஸோ என்னால் இந்த ஷார்ட் கிறிஸ்பி வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல. பட் இன்ட்ரெஸ்டடாக நிறைய பேர் இருக்கீங்க, ஃபுல் லென்த் பார்க்குறீங்கன்றது யூடியூப் ஸ்டுடியோவில் காட்டுது. ஸோ 5 புலன்கள், மெய்வாய் கண்மூக்கு செவி, 5 அனுபவங்கள், சுவை, ஒளி, ஊர், ஓசை, நாற்றம். கூடவே இன்னொரு 5 இருக்குது. 5 பூதங்கள், மேலே ஆகாயம், கீழே பூமி, நடுவில் நீர், நிலம், நெருப்பு. இப்போ ஒரு முக்கியமான சீக்ரெட் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நம்ம 5 பூதங்களுடைய கலவை தான். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறோமே தவிர ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை. நீ என்பது யாருப்பா? டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், நர்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐடி ஊழியர், ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் என்பது இந்த நிலத்து, நான் என்பது கடவுள் என்பது தான் உண்மை. எனக்குள்ள இறைவன் குடியிருக்கிறான், அவனை நான் உணர வேண்டும் என்பது தான். கற்றதனால் திருக்குறள் ஒரு பொழுதும் பொய்யாகாது. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். த பர்பஸ் ஆஃப் ட்ரூ எஜுகேஷன் இஸ் டு நோ காட். அப்போது நீ என்பது யாருப்பான்னு கேட்டால் படிப்பெல்லாம் அடையாளம் சொல்லாதீங்க, உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி அடையாளம் சொல்லாதீங்க, உங்கள் பதவிகளை அடையாளம் சொல்லாதீங்க. இந்த பூத உடல். அதனால தான் பெரிய பெரிய விஐபிஸ் இறக்கும்போது கூட இந்த பெரிய நியூஸ் சேனல்லாம் போடுவாங்க, பூத உடலுக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக மக்கள் திடலாக, இது தலையா கடல் அலையான்னு தெரியலன்னு. பூத உடல். ஏன் அந்த பூதம்னா பேய் கிடையாதுங்க, இந்த 5 பூதங்களுடைய கலவை தான். அதனால தான் நம்ம இறந்த பிறகு நீர்க்கடன், நெருப்பு கடன், ஆகாயத்துக்கு காற்றுக்கு கடன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த நிலம் முதல் மேலே ஆகாயம், இடையில 3 இருக்குது பாருங்கள், அதுதாங்க வாதம், பித்தம், கபம். இதை சொன்ன உடனே தெரியுமே, இவர் ஒரு குவாக்கு, இவர் சித்தா டாக்டர். இங்கே சித்தா ஆயுர்வேதா பிரச்சனை இல்லைங்க, வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. சுகர் எப்படி போகும், ஆணுறுப்பு எப்படி எழுச்சி அடையும், கொலஸ்ட்ரால் எப்படி போக போகுது, பிபி எப்படி குறைய போகுது, இதை பற்றின கேள்விக்கு தாங்க பதில் வச்சுருக்கேன். இந்த நீர், காற்று நமக்கு தெரியுது, கண்ணுக்கு உணர முடியுது. நெருப்பு எங்கப்பா இருக்குன்னா, உயிரே நெருப்புங்க. இந்த உடம்பு சுடுதா இல்லையா? சுடலைன்னா பிணம் தானே சொல்கிறோம். ஒரு கேஸில் இவ்வளோ டிகிரி செல்சியஸ் வரணும்னா அவ்வளோ நேரம் எனர்ஜி தேவைப்படுதுங்க. ஆனால் நம்ம உடம்புல எவ்ரி செகண்ட் 36.9 டிகிரி செல்சியஸ். இப்போ கூட என் சொந்த கையில் இந்த கேமராவை பிடிச்சிட்டு, எனக்கெல்லாம் யாருங்க ஃபோட்டோகிராஃபராக இருக்க முடியும்? இந்த கேமராவை பிடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள், தோள்பட்டெல்லாம் வலிக்குதுங்க. உடல்லேருந்து எனர்ஜி, ஆற்றல், நெருப்பு. பெத்த வயிறு பத்தி எரியுதுடா, வயிறு எரிஞ்சு சொல்கிறேன்டா நீரா. ஒரு இந்த எரியறதுங்கிறத வார்த்தைக்கு பின்னாடியே நெருப்புங்க இருக்கிறது நம்ம உணர வேண்டாமா? இந்த வாதம், பித்தம், கபம், இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:2:1/2ன்னு சொல்லுவாங்க.
இந்த ரேஷியோ மிஸ் ஆகும் பொழுது தான் நமக்கு வியாதிகள் பிறக்குது. இப்போ இந்த வீடை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண வீடு, ஆனால் பாத்ரூமை காணும் பார்த்தீங்களா? பாத்ரூம் எங்கேயாவது இருக்கா? தெரிஞ்சோ தெரியாமலோ வெளியே தாங்க போகணும் பாத்ரூம். இந்த லைட் போட்டு காட்டுறேன், இதுதான் பாத்ரூம் வெளியே. அதுக்கு தான் இப்போ கூட அமெரிக்காவில் படித்து வந்த டாக்டர் கூட எப்படி சொல்கிறாங்க, என்னப்பா வெளிக்கெல்லாம் போகுதா அப்படின்னு கேட்குறாங்க. பாத்ரூம் போகிறது என்னன்னு கேட்குறாங்க, வெளிக்கு போதான்னு தான் கேட்குறாங்க. பெரிய டாக்டர், நீங்கள் எடின்புரா அந்த புறா எப்பாரு இவங்களெல்லாம் நான் இழிவுபடுத்துவதே என்னுடைய நோக்கம் இல்லை. எங்கே படிச்சுட்டு வந்து இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் கக்கா போச்சான்னு எப்படி கேட்கணும், வெளிக்கு போச்சான்னு தான் கேட்கணும். பாத்ரூமை என்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே கட்டணும் பாருங்கள், அன்றைக்கி பிடிச்சதுங்க சூனியம். என்றைக்கு இந்த மண்ணை விட்டு போனோம் பாருங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு, நீயும் தானேப்பா போன. நான் என்றைக்காவது நான் யோக்கியன்னு சொல்லியிருக்கிறேன்னா, நான் என்றைக்காவது தவறே செய்யலைன்னு சொல்லியிருக்கிறேன்னா, தவறில் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு திணறிட்டு இருக்குது இந்த ஆன்மா. ஆக வெளியே வரத்துக்கு வழி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். அதனால தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லலை. உடனே வேலை இருக்கா, வெட்டி இருக்கா, எல்லா வேலை வெட்டி இருக்குங்க. வார்டு இப்போ கூட பிஸியாக இருக்குது, பேஷண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் தாண்டி வாட் இஸ் திஸ் லைஃப் ஃபுல் ஆஃப் கேர், நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார். கொஞ்ச நேரம் கூட நம்ம வாழ்க்கை நமக்காக வாழணும்னா செல்ஃபிஸ் இல்லைங்க. இயற்கையை தேடி, இயற்கையோட ரகசியத்தை தேடி நம்ம போக வேண்டாமா? இந்த நிலம் என்பது தான் நான். அதனால தான் தெரிஞ்சோ தெரியாமையோ தாய் மண், தாய் மொழி, மதர்லேண்ட், இந்த புவனங்கள் தாண்டி வேற புவனங்களுக்கு ஓடி போய் பொருள் சேர்க்க போனோம் பாருங்க, ரெண்டாவது தப்பு. பாத்ரூமை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சோம் பாருங்க, அதுதான் நம்ம செஞ்ச முதல் தப்பு. அப்புறம் இந்த குழந்தைங்களை மண்ணில் கண்டிப்பாக விளையாட விடணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா கிளேயில், ஆக்சுவலாக இதாங்க கிளே, சைனாவில் பொம்மையில் கிளே காட்டுறாங்களே, சைனீஸ் கிளே, அதெல்லாம் கிளேயில் நிறைய பொம்மைகள் செஞ்சுருக்கு. ஒரு ஆடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில்? இந்த மாதிரி இதில் நீங்கள் கையை கழுவிட்டிங்கன்னா 99.9% ஜெர்ம்ஸ் போயிடும், மீதி 0.1 என்னப்பான்னு கேட்டால் அதான்பா கொரோனா. மண்ணில் விழுந்தா இன்ஃபெக்ஷன் வந்துடும், கீழே விழுந்ததை சாப்பிடக்கூடாது, மண்ணில் விளையாண்டா ஜுரம் வந்துடும் அப்படின்னு நம்மளை ரொம்ப கடுமையாக ஏமாற்றி இருக்காங்கன்றது தான் உண்மை. அதுதான் இதில் கண்டிப்பாக உண்மை. மண்ணில் ஆரோக்கியம் தாங்க வரும். இதை இன்றைக்குமே அறிவியல், மட் தியரி, சயின்டிஃபிக் தியரி, மட் தெரப்பி அப்படின்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க. மட்டில் தாங்க நம்ம கட்டோட பாக்டீரியா பொருந்து இருக்குது. இதில் தாங்க ஆரோக்கியம், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், இந்த பற்றின பல கதைகள், பிம்பங்கள் இதில் இருக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் என்பதுக்கான அடையாளமே ஆரம்ப பிள்ளையார் சொல்லிய மண்ணு தான். அந்த மண்ணில் உங்கள் குழந்தைங்களை விளையாட விடுங்க, ஆரோக்கியம் செழிக்கும். நான் என்பது அடையாளம் என் படிப்போ, என் பதவியோ, நான் வசிக்கும் வீடோ, என்னுடைய முன்னோர்களோட சொத்தோ இல்லை. நான் என்பது இறையே, இறையும் நானும் ஒன்று என்பது உணர்வது தான் நான். இதை சொன்னோடனே இந்த காலத்தில் போய் இதெல்லாம் ஒத்து வருமானு சொன்னீங்கன்னா, பெரிய பெரிய டாக்டர்லாம் உடம்பு சரியில்லைனா திருப்பதி தாங்க போய் மொட்டை அடிச்சுக்கிறாங்க என்பதை சொல்லி மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சின்ன இடத்துல பெரிய பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஐஏன் நாடு விட்டு நாடு போனவங்களாம் நிறைய பேருங்க. இந்த சின்ன இடத்துல ப்ரைவசி இல்லாத இடத்துல தாங்க 10 குழந்தைகள் மேலே பெற்று எடுத்துருக்குறாங்க. தெரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இயற்கையை புரிந்து கொள்வோம். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.